ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாலக் ஸ்வீட் கார்ன் ரைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு டைம் இந்த ரைஸ் ட்ரை பண்ணுங்கள். பாலக்கீரையை நல்லா பொடியாக நறுக்கிடுங்க. எல்லா பொருளுமே ரெடி பண்ணியாச்சு. பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கின இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க. இஞ்சி வரமிளகாலாம் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். வெங்காயம் ரொம்ப நேரம்லாம் வதங்க தேவையில்லை. பச்சை வாசனெல்லாம் போயிட்டு ஓரளவு வதங்கினாலே போதும். பாருங்கள், ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போது ஒரு 1/2 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்துடலாம். பச்சையாக அப்படியே தான் சேர்த்துருக்கேன். எண்ணெயிலேயே ஸ்வீட் கார்ன் ஒரு 5 நிமிஷம் வதக்கினாலே போதும். ஓரளவுக்கு ஸ்வீட் கார்ன் வெந்துடும். இந்த ஸ்வீட் கார்னுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸ்வீட் கார்ன் நல்லா வதங்கிடுச்சுன்ட்டு. இப்போது இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாலக்கீரை நல்லா பொடியாக நறுக்குன்னு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்வீட் கார்ன் இல்லைன்னா பன்னீர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாலக்கீரை வதங்கிறதுக்கு லேட் ஆகாது, சீக்கிரமாகவே வதங்கிடும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. அதுவே போதும். கீரை நல்லா சுருண்டு வதங்கிடும். பாலக்கீரை ஒரு 50% வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிறதுக்காக. கீரை, ஸ்வீட் கார்ன் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சூடாக வடித்து வச்சுருக்க சாதம் சேர்த்துடலாம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பரட்டுங்க. ஒரு சில குழந்தைங்கள்லாம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரே மாதிரி திரும்ப திரும்ப கொடுத்தோன்னா சாப்பிடாமையே வருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த ரைஸ் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், கடைசியாக ஒரு 1/4 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டு நல்லா பரட்டிட்டு அவ்வளோதான் இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பாலக் ஸ்வீட் கார்ன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். கூடவே ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.